இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியின் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நமக்கு 103வது சங்கீதத்தை கொடுத்து அந்த சங்கீதத்தின் அடிப்படையிலே கர்த்தரை நாம் எப்படி ஸ்தோதரிப்பது என்று சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறார். இந்த வாரம் முழுவதும் தாவீதினுடைய வாழ்க்கையில் அவர் எதனால் கர்த்தரை ஸ்தோதரித்தார், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதனால் கர்த்தரை ஸ்தோதரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறதான ஒரு வார்த்தை இதே 103வது சங்கீதம் 5வது வசனத்தின் பிற்பகுதியை இப்படியாக சொல்கிறது: கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வயதை கர்த்தர் கூட்டுகிறவராய் கூட இருக்கிறார். ஏன் இந்த இடத்துல கழுகை சொல்லியிருக்கிறார்? தாவீது சொல்கிறார், என் ஆத்துமாவே உன் வயதை கழுகுக்கு சமானமாய் கர்த்தர் மாற்றுகிறார், எனவே நீ கர்த்தரை ஸ்தோதரி என்று சொல்லி தாவீது தன்னுடைய ஆத்துமாவிடத்தில் பேசுகிறதா நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கங்களினால புதிய ஒரு வருஷத்தை நமக்கு கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். இந்த 2021வது வருஷத்திற்குள்ளாக நம்மை பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் செய்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய பாக்கியம் என்பதை எண்ணி பாருங்கள் அன்புக்குரியவர்களே. கழுகை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த இடத்துல மற்ற எல்லா பறவைகளை குறித்து சொல்லியிருக்கலாமே, ஏன் கழுகை குறித்து சொல்லியிருக்கிறதாக நம்ம பார்க்கிறோமானால், கழுகுக்கு ஒரு தன்மை உண்டு. இந்த நம்ம எல்லாருக்கும் லைஃப் ஸ்பேன் என்று சொல்லி ஒன்று இருக்கும். மனுஷனுடைய வாழ்நாள் காலம், இல்லாட்டி ஒரு மிருகம் இருக்குன்னு சொன்னால், ஒரு உயிரினம் இருக்கும் என்று சொன்னால், அந்த உயிரினத்தினுடைய வாழ்நாள் காலம் என்று சொல்லி இவ்வளவு உண்டு. கழுகுனுடைய குறைந்தபட்ச வாழ்நாள் காலம் 70 வருஷம். அதிகபட்சமாக அது அதிக வருஷம் வாழும். குறைந்தபட்சம் 70 வருஷம் அது வாழும். இந்த 70 வருஷத்தில் ஒரு 40 வருடம் அது நல்ல உயர பறந்து திரிந்து நல்ல ஒரு நிலைமையை, ஒரு முதிர்ச்சியான நிலைமையை முதல் 40 வருஷத்திலே அடைந்துவிடும். அந்த முதல் 40 வருஷத்திற்கு பிற்பாடு அந்த கழுகு கிட்டத்தட்ட சாகிற நிலைமைக்கு போய்விடும். ஆனால் அது தன்னை சாவதற்கு ஒப்பு கொடுக்காமல் அது என்ன செய்யும் என்று சொன்னால், தன்னுடைய அலகை வைத்து முதலாவதாக தன்னுடைய ரோமங்களை எல்லாவற்றையும் பிடுங்குமா. தன்னுடைய அழகை வைத்து, அந்த வேதனையை பொறுத்து கொண்டு தன்னுடைய அழகை வைத்து எல்லாவற்றையும் பிடுங்குமா. அதற்கு பின்பதாக கடைசியாக தன்னுடைய அந்த அழகையும் கூட ஏதாவது பாறையிலே மோதி உடைத்து விடுமா. உடைத்து விட்டு அந்த பாறையினுடைய நிழலிலே அந்த கழுகு காத்து கொண்டே இருக்குமா. புதிய ரெக்கை வளரும்படியாய், புதிய ரோமங்கள் வளரும்படியாய், புதிய அழகு வளரும்படியாய் காத்து கொண்டிருக்குமா. இப்படியாக கழுகு ஒரு மறுபிறவி எடுத்து இன்னும் 30 வருஷம், இன்னும் 40 வருஷம், இன்னும் அதிகமான வாழ்நாட்கள் அது வாழுமாம். எனவே தான் மனுஷனுடைய வாழ்க்கையை இந்த நேரத்தில் தாவீது கழுகுக்கு ஒப்பிடுக்கிறார். ஒரு அற்புதகரமான ஒரு காரியத்தை பாருங்களேன். தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து வரலாற்று அறிஞர்கள் வேதாகமத்தின் அடிப்படையில் ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனமும் 11வது வசனத்தை அடிப்படையில் நாம் வைத்து பார்ப்போம் என்று சொன்னால், தாவீதும் 70 வருஷம் கிட்டத்தட்ட வாழ்ந்திருக்கிறாராம். அவர் 30 வருஷம் ஒரு இடத்துல அரசாளுகிறார். அதே போல இன்னும் அநேக இடங்கள் அரசாளுகிறார். அது எல்லாவற்றையும் கூட்டி சேர்த்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தாவீதினுடைய வாழ்நாட்கள் 70 வருஷம் என்று சொல்லி வேதாகம அறிஞர்கள் ஆராய்ச்சி செய்து கொடுத்திருக்கிறார்கள். தாவீது தன்னுடைய ஆத்மாவிடத்தில் சொல்லப்பட்டது கழுகுக்கு சமானமான வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை கர்த்தர் தாவீதுக்கும் கொடுத்திருக்கிறார். கழுகு எப்படி 70 வருஷம் வாழுமோ அதே 70 வருஷம் தாவீதுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் வாழ்வதற்கு தகுதியான வயது 70 வயது. இன்னைக்கு அநேகர் அதற்கு முதிர்ச்சி அளிக்கிறீர்கள். முதிர்ச்சிக்குரிய கனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எனவே கர்த்தரை ஸ்தோதரிக்கிறேன். இன்னைக்கு அநேகம் பேர் அதிலும் அதிகமான வயதை உடையவர்களா இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். நீங்கள் கர்த்தரை ஸ்தோதரிக்க வேண்டும். கர்த்தர் உங்களுடைய வாழ்நாளில் உங்கள் ஆயுசு நாட்களை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கூட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு நன்மைக்காக, ஏதோ ஒரு காரியத்திற்காக கர்த்தர் உங்களுக்கு இந்த உலகத்தில் நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோதரியுங்கள். பாருங்கள், மனுஷனுடைய நாட்களை குறித்து வேதாகமத்தில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. 103வது சங்கீதம் 15வது வசனமும் 16வது வசனமும் இப்படியாக சொல்லுகிறது: மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறதாம். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறது. காற்று அதன் மேல் வீசின உடனே, அது ஒரு புஷ்பத்துக்கு ஒப்பா இருக்கிறது. அது காற்று அதன் மேல் வீசின உடனே அது இருந்த இடம் தெரியாமல் உருகி போயிட்டு மறைந்து போயிற்று. இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஏன் மனுஷனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மனுஷனை இப்படி ஒப்பிடுகிறார் என்று சொன்னால், மனுஷன் ஒருவேளை நம்ம நினைக்கலாம் நான் அப்படி என்று சொல்லி நமக்குள்ளாக ஒரு எண்ணம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ அல்ல, நீ நினைத்தல்ல,
நான் நினைத்தால் உனக்கு அந்த வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை கூட்டி கொடுக்க முடியும். நான் மாத்திரம்தான் உனக்கு அந்த வாழ்க்கையை உன்னுடைய வாழ்க்கையை கூட்டி கொடுக்க முடியும். எனவே தான் தாவீது தன்னுடைய வாழ்நாளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததினால் கர்த்தர் தாவீதுக்கு வாழ்நாளை கூட்டி கொடுத்திருக்கிறார். 103 சங்கீதம் 4வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய நாட்கள் மனுஷன் மண்ணுக்கு ஒப்பாக இருக்கிறான். இப்படிப்பட்ட மனுஷன் ஆனால் நம்ம மண்ணை போல இருந்தாலும் கூட கர்த்தர் நம்ம மேல கண்ணோக்கமாக இருந்து கர்த்தர் நம்மை கண்ணோக்கி கர்த்தர் நம்ம மேல இரக்கம் பாராட்டுகிறபடினால் கர்த்தர் நம்மை நினைவு கூறுகிறபடினால் நமக்கு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளையும் அற்புதகரமாய் அதிசயகரமாய் நடத்தி கொண்டு வருகிறார். 23 யாத்திராகமம் 23 அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, உன் ஆயுசு நாட்களை நான் பூரணப்படுத்துவேன். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆயுசு நாட்களை அவர் பூரணப்படுத்துவார். He will complete our days. நமக்கு எவ்வளவு ஆயுசு நாளை கர்த்தர் வைத்திருக்கிறாரோ அவ்வளவு ஆயுசு நாளை கர்த்தர் நமக்காக பூரணப்படுத்தி கொடுப்பார். அதில் பாதியில் எந்த விதமான சேதமும் நம்மை அணுகாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். எனவே தான் ஒவ்வொரு வருஷத்தையும் கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்து நம்முடைய வயதை வாலிப வயதை போல வாழ வயதை போல கர்த்தர் மாற்றுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வயது வாழ வயது போல் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுது, மகனே, என் வார்த்தைகளை நீ கேட்டு அவற்றை ஏற்றுக்கொள், அப்பொழுது நான் உன்னுடைய ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுவேன். ஆண்டவருடைய வார்த்தை இந்த வருஷத்துல துவக்கும் முதல் நேற்றைய தினத்திலும் கூட கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருப்பார். இந்த வருஷத்துல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஒவ்வொரு நாட்களிலும் நம்ம செல்லுகிற போகிற இடங்கள் கூட்டங்களின் வழியாய் கர்த்தர் நம்முடைய வேத வசனங்களின் வழியாய் ஜெபத்தின் வழியாய் கர்த்தர் நமக்கு அநேக வார்த்தைகளை கொடுத்திருப்பார். இந்த வார்த்தைகளை நாம் கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதை எனக்கென்று சொல்லி நான் ஏற்றுக்கொண்டு நமக்கென்று ஏற்றுக்கொண்டு நாம் அதன்படி நடக்கிறவராய் இருக்க வேண்டும். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆயுசு நாட்களை பெருகப்படுகிறவராய் கூட இருக்கிறார். அப்படியானால் கர்த்தர் நம்முடைய ஆயுசு நாட்களை பெருகப்படுகிறார். நாம் நினைத்தால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் நினைத்தால் நம்முடைய ஒரு காரியங்களையும் கூட நம்மால் சாதிக்க முடியாது. அவர் நினைத்தால் மாத்திரம்தான் முடியும். நம்முடைய அடுத்த பொழுது நமக்கு நிச்சயம் அல்ல. ஆனால் கர்த்தர் நினைத்தால் எல்லாவற்றையும் வெற்றியை மாற்றுவார். நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 11வது வசனம் எப்படியாக சொல்கிறது, என்னாலே உன் ஆயுசு நாட்கள் பெருகும். என்னாலே உன் ஆயுசு நாட்கள், கர்த்தரால் மாத்திரம்தான் நம்முடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த ஒரு வருஷத்தை, இந்த ஒரு புதிய வருஷத்தை கர்த்தர் நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். தாவீதினுடைய வாழ்க்கையில தாவீதினுடைய நாட்களை கர்த்தர் பூர்ணப்படுத்தினபடியால் தாவீதை கர்த்தரை ஸ்தோத்திரித்தார். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு அவர் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை, ஆயுசு நாட்களை, பரிபூர்ண வாலிப வயதிற்குரிய ஆசீர்வாதங்களை, ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு கொடுப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதிலும் அதிகமான ஆயுசு நாட்களை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு அதிகமான நன்மையினால் கர்த்தருக்கேற்ற வாழ்க்கை வாழும்படியாய் அதிகமான நன்மையினால் கர்த்தர் நிரப்ப உள்ளவராய் கூட இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஜபித்து இந்த நாள்ல இந்த ஜபத்தை நம்ம நிறைவு செய்வோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும்படியாய் நீங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த கிருபைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வாரத்தில் இந்த 103வது சங்கீதத்தை நீர் அற்புதகரமாக எங்களுக்கு நீர் மாற்றி கொடுத்தீங்க. உமக்கு நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் வழியாய் நீர் எங்களோடு பேசுனீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, ஆழமான கருத்துக்களை நீர் எங்களுக்கு தானிக்க செய்தீங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிற ஸ்தோத்திர பலியை எங்கள் நாவில் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே உண்மை நோக்கி நாங்கள் வைக்கும்படியாக எங்களுக்கு நீர் கிருபை செய்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. தாவீது என்னென்ன காரியங்களுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்தாரோ அதே காரியங்களை நாங்களும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தியானித்து இருக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆயுசு நாட்களை பெருக பண்ண போகிறீங்க. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கே நாங்கள் துதிக்கன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உணர்ந்தவர்களாய் கூட நம்ம சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.